வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசா தரை மீது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் தெலுங்கானா வடக்கு பகுதி, மத்திய பிரதேசம் தெற்கு பகுதி, மகாராஷ்டிரா வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இந்த நிகழ்வு ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா தெற்கு பகுதி வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் இந்த நிகழ்வு மகாராஷ்டிராவுக்கு வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலை இறங்க இருக்கிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஜூன் 23ஆம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூன் 24ஆம் தேதி முதல் மேலும் தீவிரமடைந்து ஜூன் 25, 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை கொடுக்க இருக்கிறது. மேலும் வங்கக்கடலில் 25ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு ஒடிசாவை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக ஜூன் 26ஆம் தேதியிலிருந்து ஒடிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், டெல்லி, புதுடெல்லி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் கேரளா, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, குஜராத், ராஜஸ்தான் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை நாளை ஜூன் 23, 24, 25, 26, 27ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை, மிதமான மழை, லேசான மழை, சாரல் மழை, தூறல் மழை என்றும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை விட பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த நாட்களில் தென்னை மரங்கள் கருகிய நிலையில் பொள்ளாச்சியில், உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் தென்னை மரங்கள் கருகிய நிலையில் வரக்கூடிய மழைப்பொழிவு தென்னை மரங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, கிணத்துக்கடவு, தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவு தென்னை மரங்களுக்கு விவசாயங்களுக்கும் உயிர் கொடுக்கும் மழையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை கேரளாவில் அமைய இருக்கிறது. மேலும் தமிழகத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு, வெப்பச்சலன மழை ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாக இன்று அமைய இருக்கிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாலை நேரங்களில் காலை முதல் லேசான மிதமான மழையாகவும், இரவு நேரங்களில் கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக பகலில் கிடைத்தாலும் இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு வடக்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. கோவில்பட்டி வடக்கு பகுதியில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாக சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 10 மணிக்கு பிறகு தொடங்கும் மழை இரவு 10 மணி வரை லேசான சாரல் மழையாக தொடர்ந்து விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி சாரல் மழையாகவும், கிழக்கு பகுதி இன்று பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சிவகாசி, அருப்புக்கோட்டை, விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலன மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்திலும் பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மதுரைக்கு வடக்குள்ள வாடிப்பட்டி, சோழபந்தன் இந்த இடங்களுக்கு அங்கங்கே வெப்பச்சலன மழை சற்று கனமழையாகவும், மதுரை மாநகரில்
லேசான மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான மழை, சாரல் மழை, கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும். வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 23ஆம் தேதி. மேலும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாக இன்று ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி, கும்பகோணம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம் பெரும்பாலும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று சாரல் மழை கிடைத்தாலும் விட்டு எப்போது வேண்டுமானாலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கு லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 23ஆம் தேதி கோயம்புத்தூர், வால்பாறை, கொடைக்கானல், மேலும் கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 23ஆம் தேதி. மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்திலும் கனமழை, மிக கனமழை வரை நாளை ஜூன் மாதம் 23ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். இன்று ஜூன் 22ஆம் தேதி நீலகிரி கனமழை கிடைத்தாலும் கோயம்புத்தூருக்கு மிதமான மழையாகவும் சாரல் மழையாகவும் அமைய இருக்கிறது. உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கு இன்று லேசான சாரல் மழை மட்டுமே முன்னேறி வர வாய்ப்புள்ளது. தாராபுரத்துக்கு லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. மேலும் இன்று திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதியில் மிதமான முதல் சற்று கனமழையாக அமைய இருக்கிறது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாக அமைய இருக்கிறது. வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக அமைய இருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் அமைய இருக்கிறது. மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் மட்டுமே அமைய இருக்கிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பகல் பொழுதில் லேசான மிதமான மழையாக கிடைத்தாலும் இரவு நேரங்களில் கனமழை, மிக கனமழை வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக நள்ளிரவு வரை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை ஜூன் 23ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு தமிழகத்திலும் டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும் மதுரைக்கு தெற்குள்ள கடலோர மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலமழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, மேலும் பொள்ளாச்சி, தாராபுரம், கிணத்துக்கடவு இந்த சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூன் 23ஆம் தேதி. மேலும் தென் மாவட்ட மேற்தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விட்டு எப்போது வேண்டுமானாலும் சாரல் மழை வரலாம். நாளை ஜூன் மாதம் 23ஆம் தேதி. ஜூன் மாதம் 24ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் முழுவதுமே தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 25ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூன் 24, 25 தேதியில் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 25, 26 தேதியில் மத்திய மாவட்டங்கள், மேலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை ஜூன் 23, 24 தேதியில் படிப்படியாக தீவிரமடையும். 25, 26 தேதியில் உள் மாவட்டங்கள் வரை சென்றடைய வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மேலும் கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் ஜூன் 25, 26 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 25, 26, 27 தேதிகளில்
கோயம்புத்தூர் வடக்குள்ள மாவட்டங்களும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஜூன் 25, 26, 27 தேதி வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை ஜூன் 23 விட 24, 25, 26, 27ஆம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு தொடர் மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 28ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து எப்பயாவது ஒரு முறை மட்டுமே லேசான சாரல் மழை மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 28ஆம் தேதி, ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 29ஐ விட ஜூலை 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீண்டும் ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் ஒரு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கு 24, 25 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு 25, 26 தேதிகளில் தொடர் மழையாக மத்திய மாவட்டங்கள் வரை சென்று தென்மேற்கு பருவமழை தொடர் மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு 23ஆம் தேதியிலிருந்து மழை கிடைத்தாலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கு 25, 26, 27ஆம் தேதி வரை தொடர் மழையாக விட்டுவிட்டு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி கணவாய் பகுதியை பொறுத்தவரை ஜூன் 23ஆம் தேதி முதல் 23, 24, 25, 26, 27ஆம் தேதி வரை நல்ல மழைப்பொழிவு விட்டு விட்டு மிதமான முதல் சற்று கனமழை, சாரல் மழை என்று மாறி மாறி பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 27ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு பொள்ளாச்சி கணவாய் பகுதியில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் அதிகபட்சம் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் மீனவர் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:02, மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:41. பௌர்ணமி. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.